Hello children, welcome back to the chat room. போன வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், ஒரு டேர்னிங் பாயிண்ட், அந்த திருப்பத்தில் அந்த ஸ்டோரியை விட்டுருக்கோம். ஆத்மதேவர் ஸ்டோரி டிவி சீரியல் எபிசோட்ஸ் மாதிரி ரீகேப் என்னன்னு பார்க்கலாமா? ஆத்மதேவர் அந்த ரிஷி கொடுத்த பழத்தை எடுத்துட்டு தன் வீட்டுக்கு போகிறார். ரொம்ப சந்தோஷமாக போகிறார். தனக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்க போகுதுன்னு அவருக்கு கனவு கண்டுண்டு போகிறார். இப்போ அவரோட ஒய்ஃப் பேர் துந்திலின்னு பார்த்தோம். துந்திலியோட நேச்சர் என்னன்னா, அவள் ரொம்ப யங்காக இருக்கா. அதனால அவள் அழகாகவும் இருக்கா. எப்பவும் நம்மளோட இந்த காலம் மாதிரி அவள் அந்த காலத்திலேயே ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் பண்ணி யோகா, ஜிம்மு அது மாதிரிலாம் பண்ணி எல்லா விதத்துலேயும் அவள் ஒரு ஃபிகரோடு இருக்கா. பார்க்க ரொம்ப அட்ராக்டிவான லேடியாக இருக்கா. துந்துலிக்கு என்னன்னா, தான் ரொம்ப யங்காக இருக்கும், நல்ல பார்க்க கவர்ச்சிகரமாக அட்ராக்டிவாக இருக்கும்னு அவள் ரொம்ப அதை பற்றி கர்வமாக இருந்தாள். அந்த பழத்தை கையில் வாங்கின உடனே அவளுக்கு என்ன தோணித்து, இது என்ன அது, ஒரு பழத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை சாப்பிடு உனக்கு ஒரு குழந்தை வரும்னு சொல்கிற. இப்போ யாருக்கு குழந்தை வேணும்னு யார் கேட்டா? ஏதோ ஃப்ரூட் எடுத்துன்னு வந்து ரிஷிமுனிக்கிட்டேருந்து கொண்டு எங்கிட்ட கொடுக்குற, வேறு வேலை இல்லை. இப்போ என்ன குழந்தை இல்லாட்டா இப்போ என்ன ஆகப்போகுது? எனக்கு ஒன்று வேணாம், என்னோடய ஃபிகர்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு மாட்டேன்தான். ஸோ அவள் யோசிச்சு நிறுத்தி இந்த ஃப்ரூட்டை என்ன பண்ணலாம், அந்த பழத்தை என்ன பண்ணலான்னு யோசிச்சு அவளுக்கு ஒரு தங்கை, அவளுக்கு ஒரு பேபி பிறக்க போகிறது. ஸோ அவள் அங்கேருந்து வந்து என்ன சொல்கிறா, இவகிட்ட பேசுறதுக்கு வரலாம். வந்த உடனே இந்த மாதிரி எனக்கு ஒரு பேபி பிறக்க போகுது அப்படின்னா, எனக்கு பேபியே வேண்டாம், இந்த ஃப்ரூட்டை கொண்டு என்கிட்ட கொடுத்துருக்க, நான் என்ன பண்ண முடியும் இந்த ஃப்ரூட்டை வச்சுட்டு அப்படின்னா, அவள் சொல்கிறா, இந்த ஃப்ரூட்டை பேசாம பின்னால் இருக்கிற மாட்டு கொடுத்துரு, இந்த எனக்கு பிறக்கிற பேபி எனக்கு கூட வேண்டாம், அந்த பேபியை கொண்டு நான் உங்கையில் கொடுத்துட்றேன். அப்போ நீ உங்கள் ஹஸ்பண்ட் அவர்கிட்ட ஆத்மதேவத்தை சொல்லி இதான் என்னோட பேபின்னு சொல்லு, கொஞ்ச நாளைக்கு நீ எங்கள் வீட்டுக்கு வந்து இருந்துரும், திருப்பி இங்கே வரும்போது நான் உனக்கு அந்த குழந்தைய கொடுத்துட்றேன், அப்போ அது பேபியோடு நீங்கள் வா. அப்போ வந்து அவர் நினச்சிப்பார், ஓ இதுதான் நம்ம பேபி அப்படின்னு நினச்சிப்பார். அப்போ எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு அவள் சிஸ்டரோட சேர்ந்துட்டு இவளும் பிளாட் பண்ணுறான். துந்திலியும் அவளோட சிஸ்டரும் சேர்ந்து பிளான் பண்ணுறான். அந்த பிளான் படிக்க ஆத்மதேவர் கொடுத்த மாம்பழத்தை கொண்டு போய் அந்த அவள் மாட்டு கொட்டகை, அதாவது கவு ஷெட்டில் இருக்கிற அந்த மாட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு கொடுக்குறான். இப்போ அந்த மாட்டுக்கு ஒரு பேபி பிறக்கிறது. அந்த பேபி நம்ம பேபி ஹியூமன் பேபி, ஆனால் அதுக்கு காது வந்து மாட்டோட காது மாதிரி இப்படி உயரமாக தூக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி மாட்டுக்கு வந்து சன்ஸ்கிருத்தில் கோன்னு பேர், கர்ணம்னா காது. அதனால இந்த பேபிக்கு கோகர்ணன்ற பேர் வந்தது. இந்த கோகர்ணன் ஒரு விஸ்டம் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு பிறந்ததுனால, ரொம்ப டிவைன் ஆசீர்வாதத்தில் பிறந்ததுனால பெரிய ஞானி, பெரிய ஞானியாக இருக்கா. சாஸ்திரம் வேதங்கள்லாம் படித்து ஸ்காலராக சன்ஸ்கிருத்தெல்லாம் படிச்சிருக்கான். துந்துலி தன்னோட தங்கையோட குழந்தைய துந்துகாரின்னு பேர் வச்சு வளர்க்குறா. அது ரொம்ப கெட்ட பையனா வளர்ந்து பெரியவனாகி கெட்ட சவாசம், பேட் சங்கத்திலெல்லாம் சேர்ந்துட்டு கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லோருடைய டான்ஸு பார்ட்டி இதெல்லாம் பண்ணி ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணி கடைசியில் எல்லா ப்ராப்பர்ட்டி பைசா எல்லாத்தையும் முடிச்சுடுறது, டிப்ளீட் பண்ணி விடுறது. அப்போ ஆத்மதேவர் இதை பார்த்துட்டு இந்த பையன் அப்படி ஒன்றும் சரியாக உருப்படலையேன்னு சொல்லி அவர் வந்து சரி போ அப்படின்ட்டு ரொம்ப டிஜெக்டடாக ஃபீல் பண்ணி டிப்ரெஸ்டாக காசி பக்கம் போயிடுறாரு அவர். அப்போ துந்துலியும் வயசாகி அவளுக்கும் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் வந்து அவளும் டை ஆயிடுறான். இந்த துந்துகாரியம் கெட்ட சகவாசத்தினால அவெல்லாம் சேர்ந்து இவனோட பணத்தெல்லாம் அழிச்சு இவனையும் கொன்னுடுறான். உயிர் போயிடுறது. அவனை கொன்னுட்டப்புறம் அவன் வெறும் ஸ்பிரிட்டாக அலையிறான். அவனுக்கு வந்து நேச்சுரலாக ஒரு டை ஆகிறதுனால அவன் ஸ்பிரிட்டாக, இப்போ தமிழில் சொல்லுவான் அந்த மாதிரி, அந்த தமிழில் பிசாசு சொல்லுவா, கோஸ்ட்டுன்னு சொல்லலாம், ஆவின்னு சொல்லுவா. அது வந்து இங்கே அவன் அலைஞ்சுட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு ராத்திரி கோகர்ணன் தூங்கிட்டு இருக்குட்டு அழுதுண்டே யாரோ வாசக்கதவை தட்டுறா. கோகர்ணன் திறந்து பார்த்தா
ஒரு கோஸ்ட் நிக்கிறது. இவன் கேட்குறான், "யார்ப்பா நீ கோஸ்ட்டா இங்க வந்து அழுதுன்னு இருக்க? யாருன்னு?" கேட்குறான். "நான் தான் துந்துகாரி. எனக்கு வந்து லைஃப் முழுக்க நான் எல்லாம் கெட்ட கெட்ட லைஃபாவே லீட் பண்ணதுல எனக்கு அதோட பலன் இந்த மாதிரி நானு முக்தி அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போ முடியாம இங்க இருக்கேன். அ அங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்லன்னு ஆயிடுத்து. எனக்கு தயவு செஞ்சு எனக்கு ஏதான ஒரு ஹெல்ப் பண்ணி, நீ தான் என்ன வந்து இங்கேருந்து மோட்சத்துக்கு வழி காமிச்சு குடுக்கணும். என்னோட ஆத்மாவ முக்திக்கு அடைய வைக்கணும்." அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே சரி நான் இப்ப தானே எல்லாம் கயால போய் எல்லாம் ஸ்ராத்தம் உனக்கு எல்லாம் பண்ணிட்டு வந்தேனே, அந்த திதி எல்லாம் பண்ணிட்டு வந்தேனே. இல்ல அது நீ பண்ணது போறல. அது எனக்கு எனக்கு போகல. நானும் இங்கேயே தான் அலைஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியா? அப்படின்ட்டு கோகர்ணன் என்ன பண்றான், அவனுக்கு நெறைய எல்லாம் வேதங்கள்லாம் தெரியும். எல்லாம் நெறைய படிச்சு சாஸ்திரம்லாம் படிச்சதுனால, சூரிய பகவான பார்த்து, சூரிய நாராயணனுக்கு அவன் ஜெபம் பண்ணி, மந்திரம் சொல்லி, அ அர்க்கியம் குடுத்து கேட்குறான். இந்த இந்த மாதிரி இந்த ஆத்மா அலையிறது, அத எப்படி நான் முக்தி கிடைக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டா, அவர் சொல்றார், 7 டேஸ்க்கு நீ இந்த ஸ்ரீமத் பாகவதம், வியாசர் எழுதின பாகவதத்த 7 டேஸ்க்கு படிச்சேன்னா, இந்த கோகர்ணனுக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு வழி உண்டு. அப்படின்னு சூரியன் சொல்லிக் குடுக்குறார். இப்போ சாப்தாகம்னு 7 நாள். ஸோ இந்த 7 நாளைக்கு அந்த துந்துகாரி என்ன பண்றான், இவர் படிக்கிற அந்த யாகசாலை மாதிரி ஒரு பந்தல் போட்டு, அந்த பந்தல்ல நடுவுல இவர் உட்கார்ந்துண்டு இந்த கோகர்ணன், எல்லா ஊர்ல இருக்கிறவா எல்லாரையும் பக்கத்தாண்டையில இருக்கிறவாள்லாம் வரா அந்த கதைய கேட்கறதுக்கு. எல்லாரும் நெறைய பேர் வந்து உட்காந்துக்கிறா. அப்ப இவர் இந்த இவருக்கு சன்ஸ்கிருத் தெரியறதுனால, அந்த பாகவதத்த அப்படியே அந்த அதில இருக்கிறது எல்லாத்தையும் படிக்கிறார். அத யாரு எப்படி கேட்கிறான் துந்துகாரின்னா, அங்க ஒரு அவரோட அந்த மண்டபம் மூங்கில் கட்டி மண்டபம் பண்ணியிருக்கு. அதுல அந்த ஒரு மூங்கில்ல வந்து 7 கணு இருக்கு. கணுன்னா 7 பார்ட்ஸ் அதுல இருக்கும். ஒரு டிவைடடா தெரியும். இந்த பேம்பூலலாம் ஒரு டிவிஷன் காமிக்கும். அந்த டிவைடடா இருக்கிறதுல 7 டிவைடட் பார்ட்ஸா இருக்கு. அதுல உட்காந்துக்கிறா அது. இன்விசிபிளா தானே இருக்கும் கோஸ்ட். அதுல உட்காந்துக்கிறது. 7 டேஸும் அந்த பாகவதத்த கேட்டுட்டு, 7த் டே அன்னைக்கு அது அந்த பேம்பு போல்லேருந்து முக்தி அடைஞ்சு போயிடுது அது. இந்த லோகத்துல இந்த பூமிய விட்டு போயிடுது. இந்த பூலோகத்துலேருந்து. இப்ப கோகர்ணன் வந்து அந்த விஷ்ணுவோட தூதர்கள்லாம் வந்து இந்த ஆத்மாவ அழிச்சுன்னு போற சமயத்துல, "கொஞ்சம் இருங்கோ, ஜஸ்ட் அ மினிட். என் மனசுல ஒரு சந்தேகம் வருது. அத கிளியர் பண்ணிட்டு போங்கோன்னு" சொல்றான். துந்துகாரி 7 நாள் கேட்டான். இன்விசிபிளா உட்காந்துன்னு அந்த மூங்கில்ல உட்காந்து கேட்டாங்கிறதுனால அவனுக்கு முக்தி கிடைச்சுத்து. பட் வாட் அபௌட் த அதர் பீப்பிள் இங்க உட்காந்துன்னு இத கேட்கறதுக்காக இவ்ளோ ஜனங்கள் வந்திருக்காளே, இவாளுக்கெல்லாம நீங்க முக்தி குடுத்துருவீங்களா? அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவா சொன்னா, இந்த பாகவத சாப்தாகத்த எவ்வளவு வருஷம் ஆனாலும், யுக யுகமா அது 7 நாளைக்கு சொல்லுச்சு. யார் யார் கேட்கிறாளோ, அந்த கதை சொல்றவாளுக்கும் சரி, அந்த கதைய கேட்கிறவாளுக்கும் சரி, எல்லாருக்குமே நல்ல முக்தி கிடைக்கும். பெருமாளோட வைகுண்டம் பிராப்தி கிடைக்கும். அப்படின்னு அவ சொல்றா. இது மாதிரி இந்த 2 ஸ்டோரீஸ் வழியா ஸ்ரீமத் பாகவதத்தோட மகிமை நமக்கு தெரியுது. அதோட சிக்னிஃபிகன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. இப்போ இத ஏன் 7 டேஸ்க்குன்னு வச்சிருக்கா? பாகவத சாப்தாகம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டோரி. உங்க எல்லாருக்குமே தெரியும். பரீட்சித்து வந்து அர்ஜுனனோட பேரன் அவன். ஜஸ்ட் கீ பாயிண்ட்ஸ் மாத்திரம் நான் இதுல இங்க சொல்றேன். அர்ஜுனோட பேரன் அபிமன்யுவோட பையன். உத்தரேக்கும் அபிமன்யுக்கும் பொறந்தவன். அப்ப அஸ்வத்தாமன் வந்து இந்த பாண்டவர்களோட ஒரு ஒத்துருமே இருக்கக்கூடாதுங்கிறதுனால, இந்த உத்தரையோட அவ பிரெக்னன்ட்டா இருக்கச்சே அவளோட கர்ப்பத்துக்குள்ள போய், அ இந்த இந்த பேபிய வந்து டெஸ்ட்ராய் பண்றதுக்காக பிரம்மாஸ்திரத்த அனுப்புறான். அந்த பிரம்மாஸ்திரத்த நிறுத்தறதுக்கு அவள்லாம் வந்து பெருமாள கேட்கிறா, கிருஷ்ணன கேட்கிறா. "நீ தான் ஹெல்ப் பண்ணணும். அப்படி எங்களோட குலத்த காப்பாத்தி குடுக்கணும்னாத்துக்கு" பெருமாள் தன்னுடைய சக்தியினால ஒரு சின்ன நம்மளோட லெவலுக்கு குட்டியா ஒரு சக்கரத்த பண்ணி அத அனுப்புறார். அந்த தம்மிக்குள்ள வந்து அந்த சக்கரம் வந்து அந்த பிரம்மாஸ்திரத்த தொரத்துறது. அது தொரத்தின்னு போகச்ச இது பிரைட்டா ஒரு ஒரு சின்ன குட்டியா ஒரு போயின்ட்டு இருக்கு. அங்க இங்க போயின்ட்டு இருக்கு பட்டர்ஃப்ளை மாரி அப்படின்ட்டு அந்த குழந்தை சுத்தி சுத்தி பார்க்கறதுனால அதுக்கு பரீட்சித்ன்னு பேர் வருது. பரீட்சித்னா சுத்தி சுத்தி பார்க்குற என்ன எங்க என்னது இது என்னது இதுன்னு பார்க்குறான்ட்டு பரீட்சித்துங்கிறது.
அப்போ அந்த பரீட்சித் என்ன பண்றான், கலி புருஷனோட எஃபெக்ட்னால ஒரு தடவ அவன் வேட்டையாடிட்டு ஹண்டிங் பண்ணிட்டு திருப்பி வர சமயத்துல ஒரு ரிஷி வந்து தபஸ் பண்ணியிருந்துக்க. இவனுக்கு தண்ணி தாகம் எடுக்கிறது. அதனால இங்க எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா அப்படின்னு இவன் கேட்டா, அவர் பதிலே சொல்லல. இவன் நினைச்சுட்டான் இவனுக்கு ஈகோ ஹர்ட் ஆரம்பிச்சு. இவன் நினைச்சுட்டான் தன்னை அவர் மதிக்கல, ராஜாவா இருக்கும் நம்மள மதிக்கலன்னு. பரீட்சித் மாதிரி ஒரு பெரிய அவ்வளோ கர்வமான ஒரு ராஜா, ஒரு நல்ல குணவானா இருந்தவ, அவனுக்கே எப்படி கலி யுகத்தினால கலி புருஷனால புத்தி கெட்டு போறது. தட் ஒரு நெகட்டிவிட்டி ஃபார்ம் பண்ணிக்கிறான் மைண்ட்ல. அதனால கோபத்துல அங்க பக்கத்துல இருக்க ஒரு டெட் ஸ்னேக் எடுத்து அவர் கழுத்துல போட்டு போயிடுறான். இத வந்து அவரோட பையன் ஷிருங்கின்னு ஒரு பையன் அவரோட முனி. அவனும் ஒரு ரிஷி முனி அவரும். அவர் வந்து தன்னோட ஞான திருஷ்டியில பார்த்து, இது யார் இந்த மாரி எங்க அப்பாவுக்கு பண்ணினானோ, அவன் வந்து 7 டேஸ்ல அவனுக்கு தக்ஷன்ங்கிற அந்த ஸ்னேக் வந்து கடிச்சதுல அவன் பிராணன் போயிடும். அவன் போயிடுவான். அப்படின்னு சாபம் குடுத்துடுறான். கர்ஸ் பண்ணிடுறான். ஸோ இத வந்து பரீட்சித் கிட்ட சில பேர் போய் சொன்ன உடனே பரீட்சித், "ஓ! அப்படியா? சரி. நான் பண்ணது தப்பு தானே." அப்படின்ட்டு அவன் வந்து ரெடி ஆயிடுறான். தான் வந்து சரி ஓகே 7 டேஸ்ல நான் போகணும்னு இருந்தா போய்க்கிறேன். டை ஆறேன் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு முன்னால நல்ல காரியங்கள் எதான பண்ணணும். நல்லத பத்தி கேட்கணுன்ட்டு அவன் கங்கை கரைக்கு போறான். அங்க சுகர் எதுத்தாப்புல வந்து அவனுக்கு இந்த ஸ்ரீமத் பாகவத கதைய 7 டேஸ் உட்கார வச்சு சொல்லிக் குடுக்குறார். அந்த அந்த தக்ஷன் 7 டேஸ்ல வந்து கடிக்க போறதுங்கிறதுனால, இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து 7 டேஸ் சாப்தாகமா அத எல்லாரும் சொல்றா. இப்போலாம் கூட இந்த 7 நாளைக்கு இந்த ரிச்சுவல்ஸ் பண்றா. நார்த் இந்தியா, சவுத் இந்தியா எல்லா இடத்துலயுமே ஸ்ரீமத் பாகவத சாப்தாகம்னு. அதுக்கு பிரவச்சனத்துக்கு அரேஞ்ச் பண்ருவா. பெருசா பந்தல்லாம் போட்டு, அவுட் சைட் தேர் ஹவுஸ்ல தான் பண்ணுவா. இதெல்லாம் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அவ. அத வந்து அந்த பாகவதத்த வச்சுக்கிறதுக்கு ஒரு பெடஸ்டல் மாரி வச்சு ஒரு ஆல்டர் கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து எவ்ரி டே அந்த பாகவதம் கேட்கிறவா எத்தன பேர் வந்தாலும் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போட்டு குடுப்பா. ரொம்ப ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாரி பண்ணுவா அத. இதுல இன்னொரு மகிமை என்னன்னா, உத்தவர் வந்து கிருஷ்ணன மகாபாரதம்லாம் ஆயிட்டு எல்லாம் ஆனப்புறமா, உத்தவரும் கிருஷ்ணரும் சின்ன வயசுலேருந்து அவ 2 பேரும் ஒண்ணாவே கம்பேனியன் மாரி இருந்தவா. பார்க்கறதுக்கு கூட உத்தவர் கிருஷ்ணர் மாரியே ட்ரெஸ் பண்ணிப்பார். கிருஷ்ணன் மாரியே இருப்பார். அப்போ அவர் கேட்கிற உத்தவர், "கிருஷ்ணா நீ உன்னோட நான் இத்தன வருஷமா இருந்துட்டேன். இப்ப நீ ஊருக்கு கிளம்பி நீ வைகுண்டத்துக்கு போணும்னு பார்க்குறியே. ம் இது வந்து எங்களுக்கெல்லாம் அப்புறம் நாங்கலாம் எப்படி இங்க இருப்போம்?" அப்படின்னு கேட்கிறாரு. இத அவர் கேட்கறது பத்ரிநாத்ல. பத்ரிநாத்ல பெருமாளோட சன்னதியில உத்தவர் இருக்கார். பத்ரி நாராயணன் பக்கத்துல உத்தவர் உட்கார்ந்துருக்கார். அதுக்கு பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்றார், "நான் வந்து இந்த பிசிக்கலா தான் இங்கேருந்து போறேனே தவிர, என்னோட ஒரு அம்சம் அது வந்து இந்த இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்குள்ள தான் இருக்கு. இந்த புக் யார்கிட்ட இருக்கோ, இந்த புக்க யார் படிக்கிறாளோ, இல்லன்னா சும்மா சுவாமி ரூம்ல வச்சா கூட, அதுக்கு வேண்டிய புண்ணிய பலன் அவளுக்கு கிடைக்கும். வச்சுருக்கிற பக்தாளுக்கு கிடைக்கும்." அப்படின்னு சொல்றார்.